ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு தலைவிதி மாறக்கூடிய ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி மிக முக்கியமான நாள். அன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆவணியுடைய 10ஆம் நாள். அன்று என்ன சிறப்பு அப்படின்னு கேட்குறீங்களா? கிருஷ்ணர் அவதரித்த கோகுல அஷ்டமியானது வருது. இந்த கோகுல அஷ்டமியில் நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்படும். அந்த கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறப்போகுது. அப்படி மாறக்கூடிய அந்த விஷயங்களை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கடக ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. அதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் என்று ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த கோகுலாஷ்டமினா என்னங்கிறது தெரியாமல் இருக்குது. முதல்ல இந்த கோகுலாஷ்டமினா என்ன, கோகுலாஷ்டமியுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். முதல்ல இந்த கோகுலாஷ்டமியுடைய சிறப்பு என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆவணி மாதத்தில் அஷ்டம திதியில் ரோகிணி நட்சத்திர நன்னாளில் பகவான் கிருஷ்ணருடைய அவதாரம் நிகழ்ந்தது. 8 என்பது ராசி இல்லாத எண் என்றும் அஷ்டம திதி ஆகாத திதி என்றும் ஒன்று இருக்குது. ஆனால் அஷ்டமியில் 8வது குழந்தையாக பகவான் அவதாரம் நிகழ்ந்தது. அதனால தான் ஆவணி மாத அஷ்டமியை ஜென்ம அஷ்டமியாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொண்டாடப்படுது. நாடு முழுவதும் கிருஷ்ண ஜெயந்தி இந்த நாளில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும். மக்கள் வீடுகளை அலங்கரித்து கண்ணனுடைய பாதங்களை வரைந்து அலங்கரிப்பாங்க. ஆலயங்களில் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று கிருஷ்ணருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படும். மேலும் கிருஷ்ணர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரக்க குணம் கொண்ட கம்சனை அழிக்கவும் குரு க்ஷேத்திர போர் மூலம் 100 பேர் கௌரவங்களையும் அவர்களுக்கு உதவியவர்களை அளித்து தர்மத்தை நிலைநாட்டவும் இந்த அவதாரம் நிகழ்ந்ததாக புராணங்களில் கூறப்படுது. அதாவது அரக்க குணம் கொண்ட கம்சனை அழிக்கவும் குரு க்ஷேத்திர போர் மூலம் 100 கௌரவர்களையும் அவர்களுக்கு உதவியவர்களையும் அளித்து தர்மத்தை நிலைநாட்ட கண்ணன் இந்த நாளில் அவதாரம் நிகழ்ந்ததாக புராணங்களில் கூறப்படுது. பகவானுடைய அவதாரத்தையும் அவரது வாழ்வில் நிகழ்ந்த சில சம்பவங்களையும் கண்டிப்பாக ஒவ்வொருவருமே அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். தன் தங்கை தேவகிக்கும் வாசுதேவர்களுக்கும் திருமணம் முடிந்தது. அவர்களை தேரில் வைத்து ஊர்வலமாக சென்று கொண்டிருந்தான் கம்சன். அப்போது உன் தங்கைக்கு பிறக்கப் போகக்கூடிய 8வது ஆண் குழந்தையால் உன் உயிர் போகு என்று ஒரு அசிரியானது ஒலித்தது. கம்சா தேவகிக்கு பிறக்கக்கூடிய 8வது மகனால் தானே உனக்கு அழிவு. அவளுக்கு பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளையும் உன்னிடம் ஒப்படைத்து விடுகிறேன். தேவகியை விட்டுவிடு என்று வாசுதேவர் கூறவே தேவகியை கொல்லக்கூடிய எண்ணத்தை கைவிட்டான் கம்சன். அதாவது அந்த அசரி ஒளி கேட்ட உடனே கம்சன் இந்த மாதிரி தேவகிக்கு பிறக்கக்கூடிய 8வது மகனால் தானே அழிவு, அதனால் தேவகி அழிச்சிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் யோசித்து தேவகி அழிக்க போனான். ஆனால் தேவகியுடைய கணவர் வாசுதேவர் குழந்தையால் தானே மரணம், குழந்தையெல்லாம் அவன்கிட்ட ஒப்படைச்சிட்றான், தேவகியை விட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் வாசுதேவர். அப்படி சொன்னதை கேட்டு கம்சனும் ஓகே அப்படின்ட்டு தேவகி கொல்லக்கூடிய எண்ணத்தை கைவிட்டுட்டார். உடனே வாசுதேவரி தேவகியை சிறையில் அடைத்து தன் கண்காணிப்பிலே வைத்து கொண்டார். தேவகிக்கு பிறந்த குழந்தைகளை தொடர்ச்சியாக கொன்று விட்டான் கம்சன். 8வது குழந்தையுடைய கருவைதான் வயிற்றில் சுமந்திருக்கிறாள் தேவகி. இந்த குழந்தையின் தன் அண்ணனுடைய கையால் இறக்கப் போவதை எண்ணி கர்ப்பவதியான தேவகி கண்ணீரில் கரைந்து கொண்டிருந்தாள். ஒரு நள்ளிரவு நேரத்தில் தேவகிக்கு 8வதாக ஆண் குழந்தை பிறந்தது. அக்குழந்தையை பார்த்ததும் வாசுதேவருக்கும் தேவிக்கும் ஏற்பட்ட மகிழ்ச்சி மறுகணமே மறைந்து போனது. பொழுது விழுந்ததும் கம்சன் குழந்தையை கொண்டு போய் விடுவான் என்பதால் அவர்கள் கலக்கம் கொண்டிருந்தனர். அப்போது குழந்தை மகாவிஷ்ணுவாக சுய உருவு கொண்டு பேசத் தொடங்கியது. உங்களது முற்பலனால் நான் உங்கள் மகனாக பிறந்துள்ளேன். என்னை கோகுலத்திற்கு கொண்டு செல்லுங்கள். அங்கு வாசுதேவரின் நண்பரான நந்தகோபாருக்கு பிறந்துள்ள பெண் குழந்தையை இங்கே கொண்டு விடுங்க. யசோதையை என்னை வளர்க்கட்டும். உரிய நேரத்தில் எல்லாம் நல்லவிதமாக நடக்கும் என்று கூறி விஷ்ணு பகவான் மறுகணமே சாதாரண குழந்தையாக கூறிட்டு மாறிட்டாங்க. குழந்தையை மாற்றுவதற்கு தேதாக சிறையின் வாயில்கள் தானாக திறந்தனர். காவலர்கள் மயக்கமுற்றனர். வாசுதேவர் சற்றும் தாமதிக்காமல் குழந்தையை ஒரு கூடையில் எடுத்து வைத்தபடி கோகுலம் சென்றார்.
குழந்தையை மாற்றிக்கொண்டு பெண் குழந்தை கொண்டு வந்தார். காலையில் தேவகிக்கு குழந்தை பிறந்த செய்தி கேட்டு வந்த கம்சன் பெண் குழந்தை பார்த்ததும் வியப்படைந்தான். ஆண் குழந்தைதானே பிறந்திருக்க வேண்டும் என்று எண்ணியவன் இறுதியில் எந்த குழந்தையாக இருந்தாலும் அதை அழைத்து விடுவது என்ற முடிவில் பெண் குழந்தையை வாளால் வெட்ட ஓங்கினான். ஆனால் அப்போது அந்த குழந்தை மேல் நோக்கி பறந்தது. துர்கையாக வடிவெடுத்து, ஏ கம்சா, உன்னை கொல்லப் போகிறவன் வேறொரு இடத்தில் பத்திரமாக இருக்கிறான். உரிய நேரத்தில் அவன் உன்னை அழிப்பான் என்று கூறி அந்த இடத்திலிருந்து மறைந்தது. அதுக்கப்புறம்லாம் நடந்த எல்லா புராண கதையும் நிறையவே இருக்குது. அது இந்த வீடியோவில் சொன்னால் பத்தாது. இப்போ நாம் இந்த வீடியோவில் இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு கடகராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் ஏற்படும், அந்த கிரக மாற்றங்களால் என்ன விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோவை கடகராசிக்காரங்க ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ராசியில் சூரியன் புதன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன், பஞ்சமஸ்தானத்தில் கேது, கலஸ்தரஸ்தானத்தில் சனி, அப்புறம் அஷ்டமஸ்தானத்தில் குரு, தொழில்ஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் ராகு. இந்த மாதிரியெல்லாம் கிரகங்கள் இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு வரப்போகுது. இதனோட அடிப்படையில் தான் கடகராசிக்காரங்க புனர்பூசம் 4ஆம் பாதம் பூஷம் ஆயில நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கான கணிப்பு சொல்லப்பட்டிருக்கு. சரி, வாங்க பலன்கள் பார்க்கலாம். இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு எல்லா காரியங்களும் அனுகூலமாக உங்களுக்கு நடந்து முடியும். எதிர்பார்த்த தாள்கள் எல்லாமே நல்ல தாள்களாக சேரும். விருப்பங்கள் உங்களுக்கு மொத்தமாக கைகூடும். நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கான மரியாதையும் அந்தஸ்தும் உயரும். மற்றவர்களிடம் பேசும்போது மட்டும் கோபத்தை குறைத்து பேசுவது நல்லது. அது மட்டும் இல்லாமல் பணவரவு உங்களுக்கு இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு நிறைய இருக்கும். பணவரவு இருக்குங்கிறதுனால பணவரவை சேமிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலை காணப்படும். எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்கும். அதனால் தொழிலில் நீங்கள் என்ன வேணாலும் முயற்சி பண்ணலாம். அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு தன்னம்பிக்கையோடு செயல்படணும். ஏன்னா தன்னம்பிக்கை இல்லாமல் செயல்பட்டிங்கன்னா நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே தன்னம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா வெற்றி பெறுவது ஈஸியாக இருக்கும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவோடு இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க நல்லா தன்னம்பிக்கையோடு இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு செயல்படுங்க. அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும். குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கான திட்டங்களை இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு செயல்படுத்தணும். அப்படி செயல்படுத்தினீங்கன்னா தடையே இல்லாமல் சக்ஸஸ் ஆகும். புதிதாக வீடு மனை வாங்குவதற்கு வேலைகள் நீங்கள் தொடங்குனீங்கன்னா இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால சக்ஸஸ் ஆகும். அதனால் அந்த வேலையிலையும் இறங்குங்க. குடும்ப ரீதியாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி ஹாப்பியாக தான் உங்களுக்கு இருக்கிற மாதிரி நாட்கள் செல்லும். அப்புறம் பெண்களுக்கு இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு காரிய அனுகூலம் உண்டாகும். மனதில் ஏதாவது ஒரு கவலை இருந்ததுன்னா அந்த கவலை எல்லாம் தீரும். மொத்தத்தில் பெண்களுக்கு இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு குதூகலமாக இருக்கும். அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கட்சி தலைமையுடைய ஆணையை மீறி தனி ஆவர்த்தனம் காட்ட வேண்டாம். அப்படி காட்டினீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை தாண்டவம் ஆடும். தொகுதி மக்களிடம் நெருங்கி பழகுவது அவசியம். அப்போ தான் எலெக்ஷன் நேரத்தில் அவங்களோடு நல்லா மிங்கிள் ஆக முடியும். நிறைய நீங்கள் பலனடைய முடியும். அதனால் தொகுதி மக்களிடம் இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு அரசியலில் இருக்கிறவங்க நெருங்கி பழக வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பணவரவு தாராளமாக இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு இருக்கும். வராமல் இழுப்பறையாக இருந்த பணம் எல்லாம் சேரும். வேலைபளு காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அந்த சூழ்நிலை மட்டும் கரெக்டாக சமாளிச்சிங்கன்னா போதும். மற்றபடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெருசாக வேறு எதுவும் உங்களுக்கு சொல்லப்படல. மாணவர்களுக்கு கூட இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கல்வியில் திருப்தி உண்டாகிறது கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணாதான் நடக்கும். மாணவர்கள் முயற்சி இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு பண்ணுங்கள். ஆக மொத்தம் கடகராசிக்காரங்க புனர்பூஷம் 4ஆம் பாதம் பூஷம் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிட்டப்பட்ட இந்த பலன்களை இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கோகுலாஷ்டமி பற்றி தெரியலாம் தெரிஞ்சுக்கிட்டும் கோகுலாஷ்டமியோடு இந்த முக்கியமான ராசி பலனையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா இனி நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். அடுத்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு கோகுலாஷ்டமிக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களோடு மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.